நிதி பெறும் விஷயத்தில் தி.க.வினரின் யோக்கியதை எப்படி, பா.ஜ.வினரின் யோக்கியதை எப்படி என இந்த காணொளியில் பார்ப்போம். பசுவதை கூடாது என சொல்லும் பா.ஜ.வினர் மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து நன்கொடை பெற்றுள்ளனர். இது சரியா என இவர்கள்தான் கோமாதா புத்திரர்கள் என்கிற தலைப்பில் 13/4/2024 நாள் விடுதலையில் தலையங்கம் எழுதியிருந்தார்கள். புத்திசாலித்தனமாய் கேட்டுவிட்டதாக தி.க. ஆசாமிகளுக்கு நினைப்பு. பா.ஜ.வினரின் யோகியதை அப்படி என்றால் தி.க.வினரின் யோகியதை எப்படி இந்த நிதி பெறும் விஷயத்தில் என பார்ப்போம். கடவுள் இல்லை, கடவுளை நம்புபவன் அயோக்கியன் என சொல்லிவிட்டு ஆன்மீகவாதிகளிடம், பாதிரியார்களிடம் நன்கொடை பெறுகிற தி.க. ஆசாமிகளின் அறிவு நாணயத்தை என்னவென்று சொல்வது? பசுவை வணங்குபவர்கள் மாட்டிறைச்சி விற்பவனிடம் நன்கொடை பெறக்கூடாது என்பது எவ்வளவு சரியான கருத்தோ அவ்வளவு சரியான கருத்து ஆத்திகனிடம் நன்கொடை பெற்று கடவுள் மறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடாது. பா.ஜ.வை கேள்வி கேட்கும் முன், அவர்களை பற்றி எழுதும் முன் அதே போன்ற பித்தலாட்டம் தங்களிடம் ஏதும் உள்ளதா? அவ்வாறு இருந்தால் தங்களை திருத்திக் கொண்டு பிறகல்லவா பா.ஜ.வினரை பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் என்று கொஞ்சமாவது அறிவுடன் யோசித்திருக்க வேண்டாமா? தம் தலையங்கத்தின் இறுதியில் தி.க. ஆசாமிகள் கூறியது, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பது இவர்களுக்குத்தான் 100க்கு 100 பொருந்தும். உண்மையில் அது பா.ஜ.வுக்கு பொருந்துகிறதா அல்லது கி. வீரமணியின் தி.க.வுக்கு பொருந்துகிறதா என பார்ப்போம். பொதுவாக முன்பெல்லாம் விடுதலை பத்திரிகையில் சாமியாரிகளின் அயோக்கியத்தனங்களோடு கிறிஸ்துவ பாதிரிமார்களின் அயோக்கியத்தனமும் சரிக்கு சமமாக பிரசுரமாகும். திடீரென பார்த்தால் கிறிஸ்துவ பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமை சித்திரவதை செய்திகளை விடுதலையில் பிரசுரமாவது துப்புரவாய் நின்று போனது. பாதிரிமார்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் திருந்தி விட்டார்களா என பார்த்தால் இல்லை. பேராயர் எஸ்ரா சர்குணம் 50,000 நன்கொடையை தி.க. ஆசாமிகளுக்கு தந்து தி.க. ஆசாமிகளும் பகுத்தறிவு மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த பணத்தில் அதற்கு நன்றி காட்டும் விதமாகத்தான் ஆசிரியர் கி. வீரமணி கிறிஸ்துவ பாதிரிமார்களின் பாலியல் வன்கொடுமை செய்தியை பிரசுரிப்பதற்கு தம் பத்திரிகையிலேயே தடை போட்டு விட்டாராம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இத்தகைய இழிவான அறிவு கொண்ட ஆசாமிகள் தான் பா.ஜ.வின் யோகியதையை குறை சொல்வது. 50,000 பணம் நன்கொடையாக வந்தது என்ற காரணத்தால் பாதிரிமார்களின் அட்டூழியத்தை தி.க. ஆசாமிகள் பேசாமல் இருப்பார்களா என்கிற சந்தேகம் நமக்கு எழுந்தது. அதனால் அது குறித்த செய்தியை தேடிய போது, பணம் என்றால் பிணம் மட்டும் வாய் திறக்காது, தி.க. ஆசாமிகளும் வாய் பிளப்பார்கள் என்பது புரிந்தது. 4/3/2016 நாள் விடுதலையில் வந்த ஒரு நன்கொடை செய்தி இது. கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்குணம் திருச்சி சிறுகனூரில் 2016 ஆண்டு மார்ச் 19, 20 தேதிகளில் நடக்கும் திராவிடர் கழக மாநாட்டிற்காக கி. வீரமணிக்கு 50,000 தந்தார் என்கிறது அந்த செய்தி. கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்குணம் கொடுத்த 50,000 பணம் என்ன செய்தது என்றால், எந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரிகளின் பாலியல் வன்கொடுமையையும் வன்மையாக கண்டித்து பேச முடியாத அளவு கி. வீரமணியின் வாயை கட்டி போட்டு விட்டது. பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்கள். அதையும் தாண்டி பெரியார் திடல் வரை பாய்ந்துள்ளது என சொல்லலாம். நாம் சொல்வது பொய்யல்ல என்பதை ஒரு செய்தியின் வாயிலாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தங்கள் கள்ள உறவை பார்த்த ஒரே காரணத்தால் கன்னியாஸ்திரி அபயாவை கொடூரமாய் கொன்று கிணற்றில் தள்ளினர் கேரளாவைச் சேர்ந்த பாதிரியார் தாமஸ் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகியோர். அவர்களை பற்றி ஒரு செய்தியையும் விடுதலையில் வராதவாறு கி. வீரமணி பார்த்து கொண்டு செஞ்சோற்று கடன் தீர்த்து கொண்டார். கொலையாளிகளான பாதிரி தாமஸ் மற்றும்
கன்னியாஸ்திரி செபி இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட செய்தியை பல்வேறு வெளிநாட்டு ஊடகங்கள் கூட செய்தி வெளியிட, உள்நாட்டு ஊடகமான கி. வீரமணியின் பத்திரிகை தான் பெற்ற பாவ பணத்திற்காக பிரசுரிக்காமல் பார்த்து கொண்டனர். பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். 11வதாய் பகுத்தறிவையும் கொன்றுவிட்டது என்பதை தான் அந்த சம்பவம் நிரூபித்தது. பாவப்பணம் என்பார்கள். ஒருவனை மோசம் நாசம் செய்து சம்பாதித்த பணத்தை பாவப்பணம் என்பார்கள். உண்மையில் பாவப்பணம் அதுவல்ல. பாதிரியார் எஸ்ரா சர்குணம் கொடுத்த 50,000 ரூபாய் பணம் ஏனைய பாதிரிமார்களின் பாலியல் வன்கொடுமையை பேசவிடாது கி. வீரமணியை தடுத்ததில்லையா? அதுதான் பாவப்பணம். பணம் வாங்கி கொண்டு கொலை செய்பவனுக்கும் இந்த விஷயத்தில் தீக்க ஆசாமிகளுக்கும் என்னையா வித்தியாசம் உள்ளது? இதையும் விடவா கேவலம் பசுவதையை எதிர்ப்பவர்கள் மாட்டிறைச்சிக்காரர்களிடம் நன்கொடை பெற்றது? பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைவருக்கும் தான் நன்கொடை அளிப்பார்கள். அனைவரின் தயவும் வேண்டுமென கட்சியும் வாங்கி கொள்ளத்தான் செய்யும். உலகிலுள்ள ஒருவரையும் விட நாங்கள் தான் யோகிய சிகாமணிகள் என சொல்லக்கூடிய தீக்க ஆசாமிகள் ஒரு பேராயிரம் நன்கொடை வாங்கினால் சரியாக பகுத்தறிவை காட்ட இயலுமா என சிந்தித்திருக்க வேண்டாம். சிந்திக்காததன் விளைவு சென்ற 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பாதிரி ஜார்ஜ் பொன்னையா எனும் நபர் திமுகவின் தேர்தல் வெற்றி கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை என்றபோது பதிலடி தர வாயையே திறக்க முடியவில்லையே கி. வீரமணியால். தீக்காவுக்கு சொத்து பத்தா இல்லை, இருந்தும் பணத்தாசை விடாமல் வாங்கக்கூடாதவர்களிடமெல்லாம் நன்கொடை வாங்கி பகுத்தறிவை காட்ட இயலவில்லையே. சமீபத்தில் நடந்த சம்பவம் ஒன்று. கன்னியாகுமரியில் தேவாலய வளாகத்திலேயே ஒரு பாதிரியாரால் படுகொலை சம்பவம் நடந்தேறியது. கொலை வழக்கில் தேடப்பட்ட பாதிரியார் திருச்செந்தூர் கோர்ட்டில் சரண் என்கிற தலைப்பில் 25/1/2024 நாளன்று விடுதலையை தவிர அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி இது. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே மயிலேடு மடத்து விலையைச் சேர்ந்தவர் சேவியர் குமார். அரசு போக்குவரத்து பணிமனையில் மெக்கானிக்காக பணியாற்றி வரும் இவர் நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராகவும் இருக்கிறார். சேவியர் குமாருக்கும் சர்ச் நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் மனைவி ஜெமினியை ஆசிரியை பணியிலிருந்து நீக்கியுள்ளனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு சென்ற சேவியர் குமார் சர்ச் வளாகத்திலேயே பாதிரியார் ராபின்சன் என்பவரால் தேவாலயத்திலேயே அடித்து கொலை செய்யப்பட்டார். அதுவும் எப்படி? இயேசு சிலையை எடுத்து தலையில் அடித்து கொன்றதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பி. காளியம்மாள் ஒரு செய்தி வீடியோவில் கூறியிருந்தார். ஆக அன்பை போதிப்பதாக சொல்லும் கடவுள் உருவச் சிலையை கொண்டே அடித்திருக்கிறார்கள். 50,000 பங்கு பணத்திற்காக கி. வீரமணி வாயையே திறக்கவில்லை, பகுத்தறிவையும் காட்டவில்லை. இதுவே பெரும்பான்மை சமூகமாக இருந்தால் கடவுள் சிலை ஏன் தடுக்கவில்லை என கேட்டிருப்பார். அன்பை போதிக்க முடியாத கடவுள் என்ன கடவுள் என கேட்டிருப்பார். ஆனால் இங்கே கேட்க முடியவில்லை. செஞ்சோற்று கடனுக்காக. எப்படி அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்களால் வழங்கப்படும் நன்கொடை தொகையால் நிறுவனங்களின் விதிமீறல்கள் மறைக்கப்படுகிறதோ, அதுபோல் தீக்க ஆசாமிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடை தொகையால் நன்கொடை அளிக்கும் நபர்களிடமிருந்து பகுத்தறிவு காட்டப்படுவதிலிருந்து விதிவிலக்களிக்கப்படுவது எவ்வளவு பெரிய கேவலம்! இவ்வளவு இழிவான அறிவொழுக்க கேட்டை வைத்து கொண்டு ஒன்றில் கூட தான் திருந்த விரும்பாமல் பிறரை விமர்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் ஐயா? இதனால் என்ன உருப்படியான மாற்றத்தை சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் என தீக்க ஆசாமிகள் உணரவில்லை. முதலில் தீக்க ஆசாமிகள் திருந்தினாலாவது அயோக்கியர்களின் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தது என சந்தோஷப்படலாம். அதை கூட செய்ய